சோல்ஜர்ஸ் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிசி வாங்க போகிறோம். சொல்லவே இல்லை. ரொம்ப நாளாக வந்து லேப்டாப் ரெடி பண்ணி லேப்டாப் வந்து புகஞ்சு போச்சு. எப்படா இது உங்க பவர்ல தான் பாஸ் எரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனானே ஜவலி அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. அதனால் வந்து இப்போ வந்து முதல் முறையாக பிசி வாங்க போகிறோம். அப்புறம் எங்கடா ஆளக்கானா போயிட்டாரா? ஒட்டியே கேட்ட மாதிரி தேட்டரையும் கேட்டேனா, அதனால தான் சைலண்டா போயிட்டாரு. யாரது வந்து பாருங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகன், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. கேப் வந்துருச்சா? கேப் வேற வந்துருச்சா? ஸோ வந்து நம்ம போயிட்டு இதை சொல்லதான் மறட்டேன். நம்ம வந்து முதல்ல பிசி வாங்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இதுங்க லேப்டாப் செக் பண்ணுறோமா, இப்போ தான் வந்து முதல் முறையாக ஆஃபீஸுக்கு பிசி வாங்க போகிறோம். நச்சி மூஞ்சி போட்டு பார்த்து ஓடுறீங்க. அதான் வாய்ஸ் பண்ண தெரியுங்களா, பேசும் காட்டுங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ரொம்ப கேவலமா இருக்கிறேன். நோ நோ இட்ஸ் ஓகே ஃபைன். கேமரா திருப்புங்க. பிசி வாங்க கிளம்புறோம். கேபு கீழே வந்துருச்சு, இல்லைன்னா அவன் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவான். டக்குன்னு கிளம்பி வாங்க. இதோ வந்துட்டேன். ஐயோ அவ்வளோ ஓட்டான் வேறு. என்ன பண்ணலாம் வந்து பிசி வாங்க போகலாம். அது எங்கே வாங்க போகிறோம், யார்கிட்ட வாங்க போகிறோம் அப்படின்றது தான் வந்து சஸ்பென்ஸு. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. நம்ம வந்து அங்கே போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்றது பிசி வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். நான் மட்டும் தனியாக போகிறதில்ல, கூட நீங்கள் வர போகிறீங்க. நானுமாடா பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? ஸோ வந்து நீங்களும் வரணும். ஓகேவா, போகலாமா? எங்கே நம்ம போகிறோம்? பிசி வாங்குறதுக்கு. ஓகேவா, வாங்க போகலாம். நம்ம ஓடியா அந்த ஓட்டத்துக்கு நேரம் மேட்டுப்பாளையம் வந்திருப்போம்ல. முட்டா பையல, நாம ஓடியா இந்த மாரத்தான் ஓட்டத்துக்கு இந்நேரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டே தாண்டி இருப்போம்டா. கண்ணை திறந்து பாடுறா. சோஜஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வர நேரத்துக்கு வந்தாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கம்பெனி தான் வந்திருக்கோம். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதனால வந்து லேப்டாப் ரெடி பண்ணி லேப்டாப் பாவம் சோல்ஜர்ஸ் அது கண்ணில் விட்டுருச்சு. அவன் செத்துட்டான்டா. அதனால வந்து அதுக்கு விடுதலை கொடுத்துட்டு நம்ம வந்து பிசி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நீ வா. அது மட்டும் இல்லாமல் பிசி வந்து நான் பில்ட் பண்ண போறது இல்லை. பில்ட் பண்ண போறது யாருன்னா வந்து நம்ம ப்ரோ தான். ப்ரோ வாங்க ப்ரோ. யாரு இவரு? யாரா? 6 அடி உசரத்துல அம்சமா வந்து நிக்கிறா. யாருன்னு கேக்குறேன். வணக்கம் ப்ரோ. நீங்க தமிழனா? பின்ன இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். நம்ம சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ஹலோ சொல்லுங்க. ஹலோ சோல்ஜர்ஸ். பயங்கரமா ஏகப்பட்ட பீஸ் வச்சிருக்கீங்க. சீட்டுகள் அடுக்கி வச்சிருக்கீங்க. ஒரு கேஃபே பில்ட் இது. ஆல்மோஸ்ட் வந்து டன், பட் இன்னும் கொஞ்சம் பவர் சப்ளைல ஆட் பண்ணோம் இதெல்லாம். ஓகே ப்ரோ, நம்ம பிசி எங்க ப்ரோ? நம்ம பிசி இன்னும் வெளிய எடுத்து வைக்கல. நீங்க தான் வந்து பார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணாம இருக்கீங்க. சோ ஃபைனலைஸ் பண்ணிட்டா ஒரு ஐடியா வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். சோல்ஜர்ஸ் இப்போ வந்து டைரக்டா வந்து பில் பண்ண போலாம். ஆரம்பிக்கலாமா? சோ வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து ஓவரால் என்ன ப்ரோ நம்ம டிசைட் பண்ணிருந்தோம். பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா மானிட்டரோட ஒரு 50k ட்ரை பண்ணிருந்தோம். சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? சோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ பிக் பண்ணிருக்கிறது எல்லாமே அரௌண்ட் தட் பட்ஜெட் தான் பார்த்திருக்கோம். சோ நம்ம 3 விஷயம் மட்டும் இன்னும் டிசைட் பண்ணல. அது வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து டிசைட் பண்ணலாம். சோ இப்போதைக்கு வந்து மெயின் திங் இஸ் தி ப்ராசஸர். சோ Ryzenல இருந்து 7600 ப்ராசஸர் போட்டுருக்கோம். சோ லேட்டஸ்ட் ஃப்ரம் தி 7000 சீரிஸ். இது லான்ச் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர் இருக்கும். பட் ஆனா ப்ராசஸிங் பவர்ல பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பராவே இருக்கும் அது. அண்ட் ஃபார் தி பட்ஜெட் நம்மளோட இந்த 50000 குள்ள வந்து மானிட்டரோட முடிக்கணும்ன்றதுனால இது போட்டுருக்கோம். சோ வந்து ப்ராசஸருக்கு வந்து இது யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஃபார் தி மதர்போர்ட் வந்து A620M ஒரு மதர்போர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது வந்து MSIல ஒரு என்ட்ரி லெவல் மதர்போர்ட். இதை விட என்ட்ரி லெவல் மதர்போர்ட்ன்றது ஒன்னு இல்ல, கடல்லே இல்லையா. இந்த ப்ராசஸருக்கு this is going to be more than enough. ஏன்னா வந்து இதுலயே வந்து PCIe Gen 4 ஸ்லாட்டும் வந்துரும். நம்ம கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணும்போது வந்து PCIe Gen 4ல ரன் ஆகும். அண்ட் SSD-க்கும் பாத்தீங்கன்னா வந்து வித் கம்மினா Gen 4 கான்ஃபிக் தான். சோ லேட்டஸ்ட் Gen 4 கான்ஃபிக். சோ SSD ன்னு சொல்லும்போது SSD எடுத்துறோம் நெக்ஸ்ட். சோ NVMe யூஸ் பண்ணிருக்கோம். Crucial வந்து P3+ன்ற மாடல். சோ 4700 MB/s ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வரும். சோ 500 GB தான் போட்டுருக்கோம். நீங்க வந்து கேட்ட மாதிரி 500 GB வந்து நம்ம போட்டுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் will be the hard disk. ஏன்னா வந்து இப்போ நம்ம 500 GB SSD மட்டும் வச்சு வந்து will be very short. ஓவராலா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே அதெல்லாம் 8 GB 10 GB கிட்ட ஆயிடுது. ஆமா. சோ இது வந்து நம்ம அடிஷனலா தான் போட்டுருக்கோம். சோ அபார்ட் ஃப்ரம் தி பட்ஜெட் தான் வந்து இத ஆட் பண்ணிருக்கோம். வெறும் OS ல ரன் பண்றது மட்டும். ஆமா, OS and softwareக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ்க்கு 2 GB கரெக்ட்டா இருக்கும். Yeah, that will be perfect. 7200 RPM. சோ வந்து அதுவும் வந்து one of the fastest தான். 5400 இருக்கு. அதை விட one step ahead இது. அண்ட் நெக்ஸ்ட் will be the RAM வந்து இப்போதைக்கு வந்து 16 GB DDR5 RAM போட்டுருக்கோம். ஒரு சிங்கிள் ஸ்டிக் தான் யூஸ் பண்றோம் இந்த பில்டுக்கு. சோ ஃபியூச்சர்ல வேணா இன்னொரு ஸ்லாட்டும் இருக்கு, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ டெஃபினெட்லி ஃபார் எடிட்டிங்னா வந்து நமக்கு 32 GB RAM வந்து எக்ஸ்டெண்டட் வீடியோக்கு தேவைப்படும். அதாவது இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேல நீங்க வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பா வந்து 32 போறது வந்து will be suggested. சோ நீங்க ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வேணா RAM எக்ஸ்ட்ரா ஆகும். ஆமா, யா பாத்துட்டீங்க. 16 GB மட்டும் போட்டு அதுக்கு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் கூலர் வந்து பாத்துறலாம். ஏன்னா கூலர் வந்து இஸ் ஆல்சோ சம்திங் வெரி எசென்ஷியல். கூலர் வந்து சில பில்டுக்கு நெசசரி இருக்கும். இந்த பில்டுக்கே வந்து உள்ள ஸ்டாக் கூலர் வந்துரும். பட் ஆனா நம்ம வந்து இதுக்கு அதை யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா வந்து இன்னும் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் கூலர் போடுறோம்னா இன்னும் எஃபிஷியன்ட்டா இருக்கும்.
ஓவரால். ஸோ லாங் ரன்ல வந்து நீங்க மெயின்டெனன்ஸ் ஒரு 1.5 2 years போனா கூட நீங்க பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டாக் கூலர்னா வந்து அதுல இருக்க தெர்மல் பேஸ் ட்ரை அப் ஆயிடும் அண்ட் ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓரளவுக்கு மேலே பேசினா ஹார்மோன்ஸ் அடி வாங்கும். அப்பா எடிட்டர் சும்மா எடிட் பண்ண மாட்டான், எடிட்டர் டயா பட்டிருக்கேன் சார் சிரிக்காதீங்க சார். அதனால வந்து நம்ம இது வந்து போட்டிருக்கோம். அண்ட் பவர் சப்ளை வந்து 550 வாட் பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பவர் சப்ளை வந்து 550 வாட் வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன் ஜெனரலே வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த பில்டுக்கு பாத்தீங்கன்னா we have gone with 7600 ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட டிடிபி அதாவது பவர் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 வாட் தான். லிட்டரலா வந்து இட்ஸ் நத்திங், ஒண்ணுமே இல்ல கம்பேர் டு அதர் ப்ராசஸ். ஸோ அவ்வளோ கம்மியா இருக்கிறதுனால இந்த பவர் சப்ளையே போதும். இப்படி பவர் சப்ளை பத்தி பேசும்போது ஒரு இம்பார்ட்டன்டான காம்பனன்ட் நம்ம கிராஃபிக் கார்டு என்ன போறோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லவே இல்லை எதுவுமே. ஆமா மறந்தே போச்சுடா. கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு பிளான் இருக்கு. பிளான் பியா சொல்லவே இல்ல. சரி என்ன பண்ணா என்கிட்டயே ஒரு கார்டு இருக்கு. சொல்லவே இல்லையே. 550 வாட் பவர் சப்ளை பண்றத சொன்னீங்க. கிராஃபிக் கார்டு என்ன கிராஃபிக் கார்டு இது? கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 3060 Ti. ஓகே சூப்பர் ஓகே. சூப்பர். அந்த டைம் வந்து மரண மாசம்னா ஒரு கார்டு இருக்கு. ஸோ எவ்வளவு நாள் இருக்கும் அந்த கார்டு வாங்கி? அந்த கார்டு வாங்கி இருக்கும் ப்ரோ, ஒரு சேரல இருக்கும். அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? ஏன்னா 3060 இப்போ 40 வந்துருச்சு. பட் ஆனால் ஸ்டில் இட்ஸ் வெரி குட் கார்டு. 3060 வெரி குட் கார்டு தான். ஸோ இதோட பவர் கன்சப்ஷன் வந்து வில் பி சம்பேர் அரௌண்ட் 180 to 200 வாட்ஸ். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் பார்த்தோம்னா கூட அது ஒரு 200, இது ஒரு 100, அதர் காம்பனன்ட்ஸ்க்கு ஒரு 100ன்னு போட்டா கூட நம்மளுக்கு 400 வாட் தான் மேக்ஸிமம் கன்சியூம் ஆகுது. ஸோ இந்த பவர் சப்ளை வந்து இன்னும் இட் பி ஓகே தான். நீங்க நல்ல வேலை இந்த கார்டு எடுத்துருந்தீங்க, வேற ஏதாச்சும் வந்து என்ன போட்டுருக்க முடியாது. நல்ல வேலை. ஸோ இது எல்லாமே டிசைட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பில்ட் ஆரம்பிக்கிட்டோம். நம்ம வந்து கேபினெட்டும் டிசைட் பண்ணல என்ன போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ, எல்லாம் ஓகே தான். பொதுவாக பிசி பில் பண்ற எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று இருக்கும், என்ன பண்ணா இன்டெல் வாங்கலாமா இல்ல ஏஎம்டி போலாமா அப்படின்ட்டு. பட் நம்ம பில்டுக்கு வந்து நீங்க வந்து ஏஎம்டி சூஸ் பண்ண காரணம் என்ன, அது பத்தினா ஏன் ஏஎம்டி? இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ ஆக்சுவலா நான் வந்து நிறைய இன்டெல் பில்ஸ் தான் பண்ணுவோம் இன் ஜெனரலே. பட் ஆனால் கரண்ட்லி வந்து ஏஎம்டிக்கு வந்து டிரான்சிஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். பிகாஸ் வந்து வேல்யூ ஃபார் மணி ஒன்னு, இதோட பிரைசிங் எல்லாமே முன்னாடி விட பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அண்ட் மதர் போர்டும் பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அரௌண்ட் ஒரு 7000-7500 வந்து இந்த மதர் போர்ட் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு காம்போவும் பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 25,000-27,000 இந்த காம்போ வந்துருது. ஸோ நம்மளோட டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து 50,000 இன்க்ளூடிங் மானிட்டர். ஸோ அப்படி ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் ஒரு பக்கம் யோசிக்கும் போதும் பாத்தீங்கன்னா திஸ் வில் பி த வெரி வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன். ஏன்னா எல்லாமே லேட்டஸ்ட் ஜென் DDR5 ரேம்ல ஓடுது. PCI Gen 4 கான்ஃபிக்ல வந்து நம்மளுக்கு கிராஃபிக் கார்டும் போட போறோம். கம்பைன்ட் ஆஸ்பெக்டா பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு திஸ் வில் பி வேல்யூ ஃபார் மணி. ஸோ பட் இன் ஜெனரல் வந்து உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து இன்டெல்ல இருக்கும். ஸோ இதோட காம்படிட்டர் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 14500 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ப்ராசஸர் ஒன்று இருக்கு. இதை விட ஒரு 4-5,000 ஜாஸ்தி வரும். பட் ஆனால் அந்த ப்ராசஸர் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மதர் போர்டும் வந்து நீங்க அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். மதர் போர்டு இந்த 7000 மதர் போர்டு 10 பத்தாது. அதாவது அந்த சீரிஸ்லேயே சொல்றேன், அதுலயும் இருக்கு. இந்த 7000 மதர் போர்டு சீரிஸ்லேயே வந்து இருக்கு. அந்த பட்ஜெட் மதர் போட முடியாது. நம்ம மினிமம் ஒரு 14,000 மதர் போர்டு போட்டா தான் முடியும். ஸோ அப்போ ஓவரால் வந்து ப்ராசஸர்லயும் ரேட் ஜாஸ்தி ஆகும், மதர் போர்ட்லயும் ரேட் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு நல்ல கூலரும் போடணும், பவர் சப்ளையும் ஜாஸ்தி போடணும். ஸோ ஒரு கம்பைண்டா பார்க்கும்போது வேல்யூ ஃபார் மணி அது உங்களுக்கு சூப்பர் செம்மையா டக்வாக்லாம் போட்டுருவீங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஸோ நம்ம மானிட்டருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பென்கியூல இருந்து இந்த 24 inch மானிட்டர் வருதுன்னு ஸ்டூல் பண்ணுமா நெக்கு சிரிப்பே வரல. ஸோ மானிட்டருக்கு வந்து பென்கியூல இருந்து 24 inch மானிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வந்தா வந்து there's very few brands which offers very good display. ஸோ ஏன்னா வந்து இது வந்து ஓவர் ஷூட்டும் ஆகக்கூடாது, நம்மளுக்கு கலர் வந்து ஜாஸ்தியாகவும் தெரியக்கூடாது, கம்மியாகவும் தெரியக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் எடிட்டிங்ல அது முக்கியமா தேவைப்படும். நம்ம யூடியூப் அப்லோட் பண்ணும்போது இங்க நமக்கு அவுட் தெரியும், மற்ற ஆடியன்ஸ் மொபைல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு அவுட் தெரியும். கரெக்ட். நம்ம வந்து ரெட் கான்டெக்ட் வச்சோம்னா அது ஆரஞ்சா தெரிஞ்சுச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது ஆக்சுவலா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும், சும்மா எல்லாம் கிடையாது. அது வந்து லிட்டரலா பிரிண்டட் மீடியால ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து அவங்க வந்து நேர்ல பார்க்கறதுக்கும் அந்த இதுல பார்க்கறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து டோன்ட் கோ ஃபார் எனி மானிட்டர் விச் இஸ் ஓவர் த SRGB லிமிட். அதாவது SRGB லிமிட் மீறி இருக்க மானிட்டர் வந்து சூஸ் பண்ண வேணாம். ஏன்னா வந்து இப்போ 100% இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 100% SRGB ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ நம்ம பென்கியூலே வந்து 100% SRGB மானிட்டர் போறோம்னா 24,000-25,000 வரும். ஆனா இந்த மானிட்டர் 8,500 தான். இது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா அக்யூரேட்டா இருக்கும்னு இல்ல, உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துரும். சோ பட்ஜெட் கேட்டகரி பிசினஸ் மானிட்டர் இது, which will also be used for editing. ஓகே பில்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ நம்ம வந்து அப்படியே parallel-ஆ கேபினெட் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, நீங்க கேபினெட் சூஸ் பண்ணல, அது சூஸ் பண்றோம். நீங்க புதிர கண்டுபிடிக்க எங்களுக்கு உதவி பண்றீங்களா? சரி ப்ரோ, இப்போ நம்மளோட செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ண இந்த பட்ஜெட் அண்ட் கேட்டகரி எல்லாத்துக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கேபினெட் தான் வந்து கரெக்டா இருக்கும். அண்ட் இதோட மாடல் பாத்தீங்கன்னா 100M, இது வந்து 300M. இதுல வந்து 4 ARGB ஃபேன்ஸ் வரும். இதுல வந்து 3 தான் வரும், பட் ஆனா வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ இதுவும் அந்த லுக் நல்லா கிளாஸா இருக்கும். இல்லாட்டி வேற ஏதாவது வேணா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ அப் டு யூ. இது சரி, ரெண்டுமே பார்க்க பக்காவா இருக்கு ப்ரோ. இவங்க இதுவும் பார்க்க அழகா இருக்கு, இதுவும் பார்க்க அழகா இருக்கு. பட் ரெண்டுத்தோட இது பார்க்க இதுவும் பார்க்க அழகா இருக்க மாதிரி இருக்கு. இவங்க சிட்டி 2.1 டிசைன் இருக்கு. பாலாஜி ஏதாவது செலக்ட் பண்றியாடா? இங்க வாங்கி
இது நல்லா இருக்கா? அவரும் ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கிறதுனால வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. உண்மையிலே ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்கீங்க பாருங்க, 2 பக்கம் கண்ணாடி. நமக்கு தான் வரல விட்டுடுங்க. உண்மையிலே இது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு வந்து பக்காவா இருக்கு. சூப்பர் ப்ரோ, டன். அப்ப அதே போட்டுடலாம். ஓகே, பில்ட் பண்ண போலாமா சோல்ஜர்ஸ்? போமா. ஓகே ப்ரோ, உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து நீங்க எந்த பட்ஜெட்ல இருந்து பிசி பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க? நம்ம கிட்ட வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பிசிஸ், அதாவது நான் வந்து பேசிக்கான இந்த ரீஃபர்பிஷ்ட் அதெல்லாம் சொல்ல, we deal only in brand new parts கம்ப்ளீட்டா. சரிங்களா? குட் பெர்ஃபார்மன்ஸ் பிசி ஸ்டார்ட் ஃப்ரம் 25,000 ல இருந்து அப் டு 10 lakh வரைக்கும் பில்ட் பண்ணலாம். ஃபார் கேமிங், விஎஃப்எக்ஸ், ஏஐ, ப்ரொடக்டிவிட்டி, ஆர்கிடெக்சர், நிறைய மீடியா ஹவுசஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மீடியா ஹவுஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பட்ஜெட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃபார் நார்மல் பேசிக் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 25,000 பட்ஜெட் போதும். பட் ஆனால் டவுன் த லைன் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க எடிட் பண்றீங்க, ஒரு நல்ல சிஸ்டம் வேணும்னா ஃப்ரம் 75,000 will be good budget. இப்போ நீங்க கேம் ஆடுறீங்கனாலும் 75,000 will be a perfect budget. ஸோ எல்லா FPS கேம்ஸ் எல்லாமே கூட ஆடிக்கலாம். நீங்க டவுன் த லைன் அப்டேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நான் ப்ரொஃபஷனல் எடிட்டிங் பண்ணனாலும் அங்கேருந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ணீங்கன்னா we can do it. ஸோ அரௌண்ட் ஒரு 1 lakh பட்ஜெட் will be good. பட் ஆனால் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீடியா ஹவுஸ் ப்ராப்பரா சினிமா எடிட் பண்றாங்கன்னா 1.5 lakh will be a good budget for them to edit. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா, தெரியாம போச்சு. ஸோ ஒரு 4K வீடியோ ஒரு 3 மணி நேரம் லென்த் எடிட் பண்றாங்க அப்படின்னா 1.5 lakh will be a good budget. எல்லாமே லேட்டஸ்ட் பார்ட்ஸ் போட்டு will be like perfect. அவங்க தான் வந்து எங்களோட ஆக்சுவல் மெயின் டார்கெட் ஆடியன்ஸ். ஏன்னா வந்து நாங்கள் கஸ்டமர்ஸ் வந்து டேரக்டா வந்து ரொம்ப கம்மி தான் டீல் பண்றது. we mostly do for companies and production houses. ஸோ அதுவும் வந்து டார்கெட் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. வீடியோஸ்ல எடிட் பண்ணனும்னா இந்த பட்ஜெட்ல பண்ணலாம். ஓகே ப்ரோ. இப்போ குக்கிங் சேனல்ல என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. ஓவரா இருந்தா எடுத்துறேன். வேண்டாம், ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன். டேய் ஏண்டா அக்கா சூப்பரா இருக்கீங்கக்கா. இப்போ வந்து குக்கிங் சேனல்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னா என்ன மாதிரி பிசி பில்ல கரெக்டாக இருக்கும்? இப்போ நார்மலாக நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம சிஸ்டமே வந்து வில் பி சஃபிஷியன்ட் தான். நம்மளோட சிஸ்டமே வில் பி நார்மல் தான். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு எடிட்டிங் பண்ணுறீங்க, ஒரு ஃபுல் பேக் வேணும் இன்க்ளூடிங் கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா 70,000 வந்து வில் பி குட் பட்ஜெட். ஸோ ஃபியூச்சர் நீங்கள் இன்னும் லென்த்தான வீடியோ அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா அதில் ரேம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். பட் மேஜராக வந்து அந்த 70,000 எங்களோட பில்ட் வந்து அது லிட்டராக இப்போ எங்களோட ஃபிளாக்ஷிப் பில்டாக இருக்கு. கம்ப்ளீட்டாக வந்து லாஸ்ட் மந்த்தே வந்து அதான் மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ வந்து அது வந்து will be more than enough for you. பட் டவுன் தி லைன் உங்களுக்கு அப்கிரேட் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டம்ல. சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல ப்ரோ. இது நான் வரமாவே பார்த்தேன், இதெல்லாம் யாருக்கு ப்ரோ பில்டிங் எல்லாம் பக்கா பயங்கரமா இருக்கு. ஸோ இது ஆக்சுவலி இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி டு டிஸ்பேச். கொஞ்சம் வந்து செட்டிங்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி அந்த டேபிள்ல பார்த்தோம்ல ஒரு 4 சிஸ்டம்ஸ், அதோட சேர்த்து தான் இது வந்து போகுது. ஸோ இது வந்து ஒரு கேமிங் கேஃபேக்காக. ஸோ ஒரு கேஃபே வந்து ஓபன் பண்றாங்க நியர்பை ஆவடியில. ஸோ அவங்களுக்காக இந்த பில்ட்ஸ் போகுது. சரி ப்ரோ, நம்ம வந்து மொத்தமா ஒரே ஸ்பெக் தான், எல்லாமே ஒரே ஸ்பெக் தான், கம்ப்ளீட்டா ஒரே ஸ்பெக் ப்ரோ. கம்ப்ளீட்லி வந்து சேம் ஸ்பெக், சேம் கான்ஃபிகரேஷன், எல்லாமே அப்படியே வந்து பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே. இது எவ்வளவு பட்ஜெட் ப்ரோ? சரி ப்ரோ, ஆக்சுவலா இது வந்து கிராஃபிக் கார்டு வந்து 4060 Ti போடுறோம். ஓகே ஓகே. ஸோ இந்த கிராஃபிக் கார்டு தான் போடுறோம் அது. ஸோ இந்த கார்டு தான் போடுறோம் அதுக்கு. மரணமான கார்டு. சிறப்பான ஆள் நீ. ஸோ நல்ல கார்டு தான் இதுவும். அண்ட் இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 39,000 வரும் புது கார்டோட பிரைசிங். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து இந்த சிஸ்டம் போட போகிறோம். ஸோ வெறும் இந்த சிஸ்டமோட காஸ்ட் மட்டும் வந்து வாஸ் அரௌண்ட் ஒரு 85,000 to 90,000 வந்துச்சு வெறும் சிஸ்டம் மட்டும். அது போக நம்ம வந்து சேர் கொடுக்குறோம், கீபோர்ட் மவுஸ் கொடுக்குறோம், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு செட்டாக கொடுக்குறோம். ஒரு சிஸ்டம்க்கு வந்து இப்போ சம்மர் அரௌண்ட் ஒரு 1,15,000 கிட்ட வந்துச்சு, மவுஸ் பேட் எல்லாமே சேர்த்து. ப்ராப்பர் e-ஸ்போர்ட்ஸ் செட்டப் எல்லாமே. ஓகே, இதெல்லாம் பார்க்க பயங்கரம் ரெடி ஆயிடுச்சு. சாதாரண நம்ம பில்டிங் ஆச்சு. எங்க தூக்கி போட்டீங்களா அங்கதான் இருக்கே. தெரியல ப்ரோ, வாங்க என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு இது அனாதையா கிடக்குது. அதுவா ப்ரோ, பில் பண்றது தான். அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஆக்சுவலி பிசி வந்து CPU ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கொழுது மாட்டியாச்சு. நான் வந்து வந்தது கடமைக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த ராமியாவது மாட்டு போறேன் ப்ரோ. நீங்களே வந்து கரெக்டா மாட்டிருங்க பார்ப்போம். நான் மைக் வேணும், நான் பிடிக்கிறேன் உங்களுக்காக. நானும் ஒரு பிசி போட்டிருக்கேன். அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? இது ராம், இது கார்டு இல்ல. என்ன ப்ரோ ரொம்ப நேரம் தவிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி மாட்டுறது தெரியலையா? பிசி பில்டர் நீங்க இப்பதான் நீங்க சும்மா சிவனேன் போறோம்னா என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்ற டைம் ப்ரோ. கோஸ்ட்லி இது வந்து இப்படி தான் நம்ம உள்ள போக மாட்டேங்குது. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. மாற்றி இல்ல டக்குன்னு அந்த அமுக்கணும்னே அந்த இது போட்டுருங்க, மீன் போட்டுருங்களா அப்படின்னு. அவன் என் ஒட்டல் அல்லவா, அப்படித்தான் இருப்பான். உள்ள போக மாட்டேங்குது. அவ்வளோதான். ஓகே, ஃபினிஷ்ட். இல்ல எங்க ப்ரோ மாட்டவே இல்லை, அதுக்குள்ள எங்க பினிஷன் நீங்க. நீ எப்படி இங்க வந்த? முதல் குத்துல நான் வெளியே வந்தேன், மிச்ச குத்துல ஆட்டோவை தான் குத்திக்கிட்டு இருந்த. நீ ஆட்டோவையா? நல்லா அமுக்குங்க ப்ரோ. கிட்ட பயமா இருக்கு. அதான் ப்ரோ உங்க சிஸ்டம் தானே. ஃபினிஷ்ட். அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒன்று சொன்னீங்களே. ஒன்றும் சாப்பிட்ற டைம் நானும் ஒரு பிசி போட்டிருக்கேன். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். தட்டுறதுக்கு ஆள் இல்லைங்க.
ஒருளையாக வந்து வெற்றிகரமாக ரேம் மாட்டியாச்சு, அப்புறம் CPU மாட்டியாச்சு, கூலர் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்காக அதை அப்படியே வந்து கேபினெட்ல இறக்கி பவர் சப்ளை வந்து போட போகிறோம். பவர் சப்ளை போடுறதுக்கு முன்னாடி சில கேபிளிங் வேலையும் இருக்கும், அதெல்லாம் கூட அப்படியே சைட் பை சைட் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பேர் கேபிள் வச்சிருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ கேபினெட்லேயே வந்து பவர் சப்ளை எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சு நம்ம வந்து வெறும் வந்து இதை எடுத்து உள்ள வைக்கணும், அவ்வளோதான். வச்சு ஸ்க்ரூ பண்ணிடணும். நீங்கள் மாட்டீங்களா இல்லை நானே மாட்டிட்டேன்? நான் மாட்டேன். உங்க பிசி என்ன வேணா பண்ணுங்க, நான் வெளியே போகிறேன். இல்லை நீங்களே மாட்டுங்க. இல்லை ப்ரோ மாட்டுங்க. இல்லை நீங்கள் மாட்டுக்கோ. ஷுவரா? எஸ். சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குருவி துக்குரு மறையனா ஓதும் தூக்குடா இந்த பஞ்சு மூட்டைய. ப்ரோ நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணுறீங்க சிஸ்டம் பில்டிங் ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஸோ ப்ரொஃபஷனலி ஒரு 3 வருஷம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து அன்ப்ரொஃபஷனலான்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸாக பண்ணுறேன். ஸோ எங்கள் கீழ்பாக்கில் தான் ஆஃபீஸ் சென்னையில். ஸோ மோஸ்ட்லி வந்து வி டூ எல்லாமே வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா டேரெக்டாக ஆல்ரெடி ஆர்டர்ஸ் இருக்கும், லைன் அப்பாக இருக்கும் ஃபார் த வீக். ஸோ ரஃபாக ரொம்ப டைம் லைன்லாம் எடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி 1 or 2 டேஸ்லேயே கொடுத்துருவோம். ஸோ இன் கேஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா 3 to 4 days மேக்ஸ். இல்லாட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் மண்டே இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே கொடுத்துரும். ஓ, இது இந்தியா ஃபுல்லாக பண்ணுறீங்க இல்லையா ப்ரோ? ஆக்சுவலி வந்து பண்ணலாம், பட் ஆனால் வந்து நாங்கள் லிமிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஆர்டர்ஸ் வந்து லைன் அப்பாக இருக்கும். ஸோ அதுவே வந்து பிஸியாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி ரீஜன் தான் டார்கெட் பண்ணுறோம். ஸோ சென்னை சுற்றி வந்து இருக்க சிட்டிஸ் எல்லாமே டார்கெட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்டும் பண்ணலாம், நான் நினைச்சா பண்ணலாம். லைக் அவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இன்டென்ஷன் இல்லை. ஜஸ்ட் வந்து ஃபியூச்சர்ல பெருசா பண்ணலாம். இப்போதைக்கு இதுவே வந்து நம்மள பிஸியாக வச்சுக்குது. ஸோ இதே டார்கெட் பண்ணலாம், இதுவே வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ பிசி பில் பண்ணாலும் ரீச் பண்ணுறது ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வேணா போடுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்க. we are very active. இன்ஸ்டாகிராம்லேயே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் அனுப்பலாம் தாராளமாக. சரி, இன்ஸ்டாகிராம் பார்த்தா வந்து ப்ரோவே கான்டாக்ட் பண்ணல. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு இது வந்துச்சா, லைக் ரீலில் வந்துச்சா? எஸ், இன்ஸ்டாகிராம் ரீல் வந்துச்சு, அது பார்த்தா வந்து ப்ரோவே கான்டாக்ட் பண்ணல. A few moments later. ஒரு வழியாக வந்து நம்ம பிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து கடைசி ஆயுதம், அதாவது என்கிட்ட வந்து ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் கார்டு, அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்களே அதை பண்ணுறீங்க, என் கையாலே செய்யும். அவ்வளோதான் நமக்கு ஆக்சுவலாக கீழே வரும், பட் ஓகே. சூப்பர் பக்கா. இதில் வந்து அந்த மாதிரி அப்படியே அமைக்கிறீங்க ஸ்லோவாக. இப்போ இந்த கேபிளை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ பின்னாடி வந்து லைட்டாக கேபிள் மேனேஜ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இன்னும் கொஞ்சம் மட்டும் பண்ணணும். ஸோ லைட்டாக இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையாலே ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே. Engine start. வாவ், வேற மாதிரி. ஓகே சோல்ஜர்ஸ், வந்து வாவ் பிசி வந்து பயங்கரமா வந்திருக்கு பாருங்க. லைட்லாம் பாருங்க, நம்ம சட்ட கலர்ல இருக்கு, பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. 100 ஆண்டு காலம் வாழ்க. பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? முன்னே பயங்கரமா பக்கவா இருக்கு ப்ரோ, நான் எதிர்பார்த்தது போல உள்ளது. இன்னொன்று வந்து நம்ம டெஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிட்டோம். கம்ப்ளீட் டெஸ்டட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ டேரக்டா நீங்க இப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஆன் மட்டும் பண்ணி டேரக்டா உங்களோட ஒர்க்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே ப்ரோ, பக்கா ப்ரோ. சோல்ஜர்ஸ், நீங்களும் வந்து பிசி வேணும்னா ப்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் வந்து கீழே போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. கேமிங்காலும் சரி, இப்போ வேற ஏதாவது ப்ராடக்டாலும் சரி, எனி டைப் ஆஃப் பிசி. ஆக்சுவலி வந்து இந்த பிசி வந்து யாருக்காக பண்ணால் அந்த வீட்டுக்காக தான். வீட்டு வந்து கஷ்டப்பட்டு என் லேப்டாப்ல கண்ணுமிக்கே எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இப்போதான் வந்து முதல் முறையாக வந்து மிஸ்டர் கைகே சேனலுக்காக பிசி பதில் போயிருக்கேன். எடிட்டர் கேக்குதாயா, ஒழுங்கு எடிட் பண்ணியா வீடியோவை? ஓகே சார், சிங்க டைம் வரை ஆயிடுச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி போய் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும், அதுக்கு டைம் ஆகும். ஸோ வந்து ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பாப்போம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். ஓகே ப்ரோ. ஓகே, நன்றி ப்ரோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, செட்டப் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ. ஓகே, பை ப்ரோ. பை ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ பை சொல்றீங்க? நான் தான் ப்ரோ பை சொல்றேன். கெடியில பை சொல்றேன். ஓகே ப்ரோஸ், வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்தியா. ஆல்ரைட், பாய்.